ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கான்ட்ராக்ட்ட குடுக்கறதுக்காக நர்ஸ் கிட்டலாம் வந்து ஹீரோ எங்க இருக்காரு, ஏது இருக்கான்னு கேட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மீட் பண்ண போயிருப்பாங்க. அப்ப அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த குட்டி பையன் வந்து அப்பான்னு சொல்லி அதிர்ச்சியாகி, பேசவே முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, ஓரமா வந்து இந்த மாரி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணும். இந்த மாரி நீங்க கான்ட்ராக்ட்ட வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. என்கிட்ட தான் இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அந்த நர்ஸுங்க இருக்கிற இடத்தையே வந்து மெசேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸ்ல ஒருத்தி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு நோட்ட விட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி சாரிங்க. அப்ப அந்த டைம் ரொம்ப அவசரத்துல இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த கான்டாக்ட்ட கையில குடுத்துட்டு அப்படியே வந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவ்ளோ வியர்டா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நர்ஸுங்க கிட்ட வந்து இந்த மாரி கான்ட்ராக்ட்ட வந்து குடுத்துறேன். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. பட் அந்த நர்ஸுங்க என்ன பண்றாங்க, "என்னப்பா தம்பி, யார்ப்பா அந்த பொண்ணுன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வேலைய முடிச்சுட்டு வந்து, அவரோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த மாரி பேஷண்ட்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி கேக்குது. அவங்க யாரு? என்ன உங்க ஃப்ரெண்டா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, ஆமா அவங்க என் ஃப்ரெண்டு தாம்மா. ஒரு வேலை விஷயமா வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர் வந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா, இந்த சண்டே வந்து நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் நடக்க போது. ஸோ, அதுக்காக நீங்க 2 பேரும் எனக்கு வந்து வாங்க, ஹெல்ப் ஆவாங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவா பே குடுத்தேன்னு சொல்லும்போது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஓகேன்றாங்க. சூப்பரு. ஹோட்டல் வேறயா செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நீங்க எந்த ஹோட்டலுக்கு வர போறீங்க, அந்த டீட்டெயில்ஸ வந்து காட்டுறாரு. காட்டுன உடனே நம்ம பில்லி பையனுக்கு ஷாக்கிங். ஏன்னா நம்ம ஹீரோயின் வேலை செய்ற ஹோட்டல் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஏன்னா ஒரு டேட்லாம் வந்து போயிருக்காங்கல்ல. உடனே அவன் என்ன பண்ணான், இல்ல சார் நான் வரல. எனக்கு சண்டே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இது பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோவா, சரி நீங்க 2 பேருக்குள்ள யாராவது முடிவு எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணு வந்து கேட்கும். ஏன்டா இப்பதான் சண்டே வரேன்னு சொல்லிட்டு எஸ் அப்படிலாம் சொன்னேன். இப்ப பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லும்போது, அந்த தீபன் என்ன பண்ணனா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதும்மா, நீ சும்மா இருமான்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வேலை செய்ற ஹோட்டல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் கிட்ட இந்த மாரி நான் கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சைன்லாம் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுடணும்னு சொல்லிட்டு, அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க வரவங்களுக்கு எல்லாருமே ஒரு வெல்கம் கிஃப்ட் குடுக்கலாம். என்ன கிஃப்ட் குடுக்கலாம்? ஏது கிஃப்ட் குடுக்கலாம்ன்னு சொல்லும்போது, நம்ம ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாரி நம்ம வந்து டாய்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஃபேன் என்னது டாய்ஸா? டாக்டரு டாய்ஸோடலாம் விளையாடுவாருன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் டாய்ஸ் அவரு கிடையாது. அவர் பையனுக்குன்னு சொல்லும்போது, இங்க ஃபேனுக்கு ஷாக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஆயிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், ஜாங்கும் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போறாங்க. இந்த மாரி வெல்கம் கிஃப்ட் வாங்குறதுக்காக. நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா, செமையா வந்து டென்ஷன் ஆகும். "ஏன்டி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்குன்னு உன்கிட்ட வந்து சொல்லாம மறைச்சிருக்கானே! அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்ன்னு" சொல்லிட்டு தாம் தூம்னு வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோயின், "இல்லடி எனக்கே தெரிலடி, அவரு என்கிட்ட சிங்கிள் தாண்டி சொன்னாரு. ஆனா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன கிஃப்ட் வாங்கலாம்? ஏது கிஃப்ட் வாங்கலாம்ன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வாங்கி தொலடி. என்ன வாங்குனா என்ன? அவனுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையனே இருக்குல்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோக்கு இந்த ஆரிகேமில அனிமல்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் போல நம்ம ஹீரோக்கு. அத வந்து சொல்லி இது பண்ணும்போது, நம்ம சாங்க்கு இன்னும் கோவம் வருது. "ஏய் அவன் எவ்வளோ உஷாரா இருக்கான் பாத்தியா? கல்யாணம் ஆன விஷயத்தையும் மறைச்சுட்டான், பையன் இருக்கிறத மறைச்சுட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பையனுக்கு வந்து உன்ன ஸ்டெப் மதரா இருக்க ட்ரை பண்றான்னா, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஓவரா தெரியல." அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு ஃபோட்டோவோட. என்னன்னா, இந்த மாரி நான் வீட்ல வந்து சூப் பண்ணி வச்சிருக்கேங்க மெடிசினலா. நீங்க வந்து சாப்பிடுறீங்களா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, இத பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கும் வந்து பாத்துறாங்க. நம்ம ஜாங்க்கு இருக்கிற கோவம் அதிகமாகுது. ஏன்னா, எவ்வளோ தைரியம்னா அந்த வயசான ஆள் வந்து இப்படிலாம் உன்ன ட்ரீட் பண்ணா. முதல்ல அவன வந்து கட் பண்ணு. எவ்வளோ வந்து தந்திரமா வந்து உன்கிட்ட வந்து பேசுறான், செய்றான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நாசூக்கா வந்து சொல்லிடுறாங்க. இல்லங்க நான் சாப்பிட்டேங்க, செஞ்சுட்டாங்க, எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு நாசூக்கா மெசேஜ் போட்டுர்றாங்க. பட் நம்ம ஜாங் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின அசிங்க திட்டுறாங்க. ஏன்டி அவன் எவ்ளோ தைரியமா இருந்தா இப்படி வந்து பேசுவான். நீ என்னமோ வந்து மரியாதையா வந்து மெசேஜ் போடுறேன். நானா இந்த நேரத்துக்கு கழுவி ஊத்திட்டு இருப்பேன். ஏதோ ஒரு பொருள வாங்கிட்டு வாடின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருத்தமா வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஏன் ஹீரோயின் ஒரு மாரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம தாத்தாக்கு வந்து ஃபோன் பண்ணாரு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே "நீங்க சாப்பிட்டீங்களா? செஞ்சீங்களான்னு" சொல்லிட்டு அக்கறையா கேட்கும்போது, நம்ம தாத்தா என்ன பண்றாரு, "ஏன்டா சாப்பிட போற நேரத்துக்கு கரெக்ட்டா ஃபோன் பண்றியேடா, வைடா ஃபோனுன்னு" சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, "இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுர்றேன். இந்த மாரி வந்து சண்டே நான் வீட்டுக்கு வந்து வரமாட்டேன். நான் வந்து ஹோட்டலுக்கு வந்து கன்சல்டன்ட்டா போறேன்." அதுவும் ஹீரோயோட ஹோட்டலுக்கு வந்து சொல்றாரு.
உடனே பாத்தீங்கன்னா தாத்தாவும் என்ன பண்றாருன்னா, "சரி ஓகேடா. ஆனா நீ இப்ப என்ன சொன்ன ஹீரோயினோட ஹோட்டலா? ஏன்டா ஒண்ணுமே புரியல" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "ஆமா. இந்த ஹீரோயினோட ஹோட்டலுக்கு கன்சல்டன்ட்டா போறேன். அது மட்டும் கிடையாது. அங்க தான் நம்ம வந்து ஹெர்பல் கார்டனும் இருக்கு. நான் அதுக்கும் அப்படியே போயிட்டு வந்துர்றேன். நீங்க எல்லாமே அரேஞ்ச்மென்ட் மட்டும் பண்ணி குடுத்துருங்கன்னு" சொல்லும்போது, நம்ம தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு, "சரி ஓகேடா, நீ ஏன்னா அந்த பொண்ணோட ஹோட்டலுக்குலாம் போற? இது ஒர்க்கு தானா? இல்ல வேற ஏதாவதா?" அப்படி இப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "எனக்கே இங்க 1008 ஒர்க் இருக்கு. ஒர்க் ரிலேட்டடா போவேன். நீங்க வேற ஏன் தாத்தா என்ன இப்படி கடுப்பேத்துறீங்கன்னு" கேட்கும்போது, நம்ம தாத்தாக்கு, "டேய் என்னடா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப என்னடா இப்படி பேசுறேன்னு" கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல தாத்தா, நான் தான் வந்து அத தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு என் மேல தான். உங்களுக்கு கடனெல்லாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். நம்ம தாத்தாக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. சரி ஓகேடா, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கண்டுபிடிச்சியே! இப்போ என்ன பண்ண போற? ஏது பண்ண போறன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, நான் தான் கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான். எனக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. பார்க்கலாம் இனிமேல் எப்படி இருக்கு? ஏதா இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியில பேராண்டி வந்து எப்படியோ ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து வாழ போறான்னு சொல்லிட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து, "சரிங்க தாத்தா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி இது பண்ணாரு. இங்க அந்த கான்வர்சேஷன் அப்படியே வந்து காட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஜாங்க தான் வந்து காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆம்பளைங்களும் மோசம், எல்லா ஆம்பளைங்களும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, இந்த மாரி அந்த ஃபேன் பையன் எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசுறான், சிரிக்கிறான், செய்றான். என்ன மட்டும் பார்த்தா மட்டும் இது பண்றான். உன் ஆள் மட்டும் என்ன உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு சரியான வந்து இது இப்போ வந்து பழகுறவன் கூட உன்னை ஏமாத்துறான், செய்றான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஏய் அமைதியா இருடின்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் கொஞ்ச நேரத்துல வந்து அங்க அங்க ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்கும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா, "இதோ இங்க தாங்க இருக்கிறாங்கன்னு" சொல்லி இது பண்ணாங்க. "இவங்கள யார் வந்து கூப்பிட்டாங்களா? இல்ல இதுங்களே வந்து ஃபோன் படிச்சீங்களான்னு தெரியல 2 பேருமே." ஃபேங் என்ன பண்றாரு, ஸ்ட்ரெய்ட்டா நம்ம ஜாங் கிட்டயும், ஹீரோயின் கிட்டயும் போய் இந்த மாரி எந்திரிங்க, என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம்ன்னு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுட்டாங்க. பட் நம்ம ஜாங் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிருக்காங்க போல. ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு குப்படான்னு" சொல்லி அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க, செய்றாங்க. "சரிம்மா நீ என்ன வேணா திட்டும்மான்னு" சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, "வா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எந்திச்சு கிளம்புறாங்க. நம்ம ஃபேங்க, "ஏம்மா எங்கம்மா போற? இரும்மா நான் வரேன்னு" கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல நீ முதல்ல அவள கூட்டிட்டு போ. நான் கார் புக் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போறாங்க. பார்த்தா, அந்த டாய் கவரையும் பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு வந்து போறாங்க. இங்க ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ நம்ம ஜாங்க வந்து இழுத்து புடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. அப்படியே குடி போதையிலே வந்து ஏதோ ஒரு சேர்ல வந்து உட்காந்துட்டு அப்படியே புலம்பிக்கின்னே இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் வந்து வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாரி குடிச்சதுனால வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட வரலையா? சரி வாங்க உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அதனால "டேய் நீ யார்றா? தொடாதடா! சரியான குப்படான்னு" சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்தா கடிக்கலாம் வந்து போறாங்க. நம்ம ஹீரோவுக்கா சிரிப்பு வருது. "ஏம்மா ஹீரோயின் நீ என்னம்மா இப்படி பண்ற? குடிச்சிருந்தே இப்படிதான் பிஹேவ் பண்றியா? சரி வா உன்ன பத்திரமா நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா "இத பாரு என்கிட்ட வந்தா அவ்வளவுதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையிலே உளறினே வந்து போறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி வேணாம் இந்த டைம்ன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணின்றாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட அப்பா, அம்மா கரெக்ட்டா வர நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு ஆள் வந்து என்ன ஃபாலோ பண்றான். அவன் பார்க்க ஃப்ராடு மாரி இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இவன் இப்படிலாம் சொல்றான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்து ஓடிர்றாரு. அவங்க அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க, செய்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஐயோ! இங்க மாட்டுனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஓடி போயிடுறாரு. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம ஹீரோயின நெனச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோயோட அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, செம்ம குடி போதையிலேருந்து எந்திச்சு இப்ப தான் ஹேங் ஓவர்லேருந்து இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் எல்லாம் வருது. இந்த மாரி நீங்க ரொம்ப வந்து ஹேங் ஓவர்ல இருக்கீங்க. ஹனி வாட்டர்லாம் குடிங்க. நல்லா இருக்கும். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என்னன்னு தெரியல. ஏன் இந்த மாரிலாம் பேசுனீங்க, செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் போடும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெளிவா ஆவுறாங்களே. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து செக்கப் போல. ஸோ, அதனால நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே என்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி அவங்க ஒரு டாய் கவர் விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அத பத்தி பார்த்தீங்கன்னா, மெசேஜ்ல வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் 2 மெசேஜையும் படிச்சுட்டு ஒரே இதுவாரங்க அப்புறம் நேத்து குடிச்சிட்டு பேசினதா வந்து நினைச்சு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி ஓகே இதுக்கெல்லாம் வந்து சாப்பிடணும், செய்யணும்னு சொல்லிட்டு ஹேங் ஓவருக்கு மெடிசன்லாம் வந்து எடுக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த பீர் கேன்லாம் இருக்கு போல. அதெல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து குப்பையில போட்டுறாங்க. பட் அப்ப அந்த டைம் என்ன பண்றாரு, அப்பா வந்துர்றாரு. அப்பா வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு இந்த பீர் கேனெல்லாம் எடுத்து வந்து இங்க போட்டுருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள வைக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, சரி பொண்ணு தூக்கி போட்டாலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உள்ள எடுத்து வச்சுட்டு பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாத்தனமா அப்படியே குடிச்சு இது பண்ணிடுறாரு. இந்த சீன் அப்படியே இங்க இருந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங்கிய தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேங் கிட்ட கேட்கிறாரு. இந்த மாரி நேத்து ஏன் குடிச்சிட்டு என்ன ஏம்மா இப்படி திட்டுன? என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு. நான்
மாத்திக்கிறேன், செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜாங் வந்து பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாரி எங்க அம்மாகிட்ட பேசினத நான் கேட்டேன். இந்த மாரி ஊருக்கு போறேன். இத ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எனக்கு எவ்வளவு கோவமா வருது தெரியுமான்னு கேட்கும்போது, நம்ம ஃபேங் வந்து பாத்தீங்கன்னா, இல்லம்மா நான் அத அப்புறமா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன்கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும். பட் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, சாங் வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப பார்ப்பாங்க. பட் நம்ம சாங் என்ன பண்ணுவாரு, இந்த மாரி நான் இன்னும் பேசி முடிக்கல. முதல்ல நீ சாப்பிட்டு கூட முடிக்கல. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பேசுன்னு செய்யணும்னு சொல்லும்போது, நம்ம சாங் என்ன பண்றேன்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பார்ப்பாங்க. இந்த மாரி நம்ம சாங் குடிச்சிட்டு வந்து போதையில உளறின்னு இருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார்ல, என்னடா இன்னும் ரிப்ளே வரலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மனுஷனே என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ரெயிட்டா வந்து மெசேஜ் போட்டுருவாரு. இந்த மாரி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து போகணும். நான் வேணா உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன். எத்தன மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி கேட்பாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, 10 மணிக்கு தான். ஆனா நான் உங்க கூட வரல. நான் பஸ்ல வந்துடுறேன்னு வந்து சொல்லிடுறாங்க. மூஞ்சி அடிச்ச மாரி சொல்லிடுறாங்களா. இத நம்ம ஹீரோவும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாரி பிஹேவ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 ஜூனியர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஹோட்டலுக்கு வந்து வந்துறாங்க. வந்தா நம்ம ஜாங்கு, ஃபேங்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து அங்க தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேங் தான் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோவுக்கும் மத்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் குடுக்குறாரு. அதாவது சாங்கே நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க கூட 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கும் அந்த லீக்கும் முன்னாடியே தெரியும். பட் அந்த லீ பையன் என்ன பண்றான்னா, இந்த மாரி நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலே முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லி, அந்த மீட்டிங்க வந்து மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீயும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார்கிட்டயும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எல்லார்ட்டயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ்லாம் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஜாங் என்ன பண்ணான்னா, வாங்க, வாங்க, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். வந்து சாப்பிட போலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் என்ன பண்ணுவாரு, வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, வெல்கம் கிஃப்ட்லாம் வந்து குடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் குடுக்கும்போது இந்த மாரி உள்ள வந்து டாய் வந்து இருக்கும். இத நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது டாய்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ஒரு மாரி நக்கலா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்த வேலைய வந்து பார்க்குறாரு. இந்த மாரி வயசானவங்களுக்காக தானே வந்திருக்காங்க. இந்த கன்சல்டன்சி குடுக்கறதுக்காக. ஸோ அதுக்காக வந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்ன ஏது அவங்களுக்கு என்ன மெடிசினல் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஹெர்ப்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு, ஜானுக்கு, ஃபேனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஜெக்டர் வச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வந்தா அவங்களுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம லீய தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து வச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல கூட அதுவும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மசாஜ் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இது நம்ம ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. உடனே நம்ம சாங் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபேன் வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு, நான் வந்து ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, நம்ம லீய வந்து ரொம்ப க்ளோஸா வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேனும் வந்து பார்ப்பாரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள கோவம் வரும். இங்க ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, இவங்க 2 பேருக்கு இங்க நடுவுல இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல அந்த லீ பையன் தான் பார்த்தீங்கன்னா, படாத பாடு வந்து படுறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின பார்த்துட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் வந்து வேணும்னே வந்து ரொம்ப க்ளோஸா அந்த லீ கிட்ட இருக்காங்க. நம்ம ஃபேனுக்கு இதோட வந்து செம்மையா வந்து கடுப்பாவுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பையனுக்கு நெத்தியெல்லாம் ஒரே ரெட்டா இருக்கும். இங்க என்ன நடக்குது? என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவும், நம்ம ஃபேனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஃபேன் வந்து எடுத்த வீடியோவ எங்க ஆளுங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு இங்க வயசானவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் என்ன பண்றாரு, சரி நீங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இல்லங்க நான் வந்து ஹெர்பல் கார்டனுக்கு போணும். இங்க பக்கத்துல தான் இருக்கு எங்களோட கார்டனு. ஸோ அதனால அங்க போய் சில மெடிசினல் ஹெர்ப்ஸ்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஃபேங் என்ன பண்ணா, சரி ஓகேங்க. அப்ப நாங்களும் வந்து வரோம். எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. இங்க பார்த்தீங்கன்னா, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பேசலாம் வந்து ட்ரை பண்ணுவார் செய்வாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா வந்து போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சாப்பிட போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல இந்த ஹனி வாட்டர் ரெசிபி அத வந்து ட்ரை பண்றாரு. இது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லா டிஷ்ஷையும் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லீ பையன் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தான் வந்து எல்லாம் வைக்கிறான், செய்றான். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, செய்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாங் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீ பையனுக்கு வைக்கிறான். இது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மாதிரியாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோவும் எல்லாம் பார்க்குறாரு, செய்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேங் தான் என்ன பண்ணாரு, நம்ம
நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கேட்கறாரு. இந்த மாதிரி நீங்க வெறும் கேன்சர் ரிலேட்டட் டாக்டர் தான் நினைச்சோம். பட் ஆனா நீங்க இதெல்லாம் வந்து பண்றீங்களே அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் 5 நாள் வந்து கேன்சர் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். ஒரு நாள் நான் கிளினிக்ல ஒர்க் பண்றேன். அப்படிதான் எனக்கு ஹீரோயின் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து கேட்டாரு. இந்த மாதிரி எனக்கு குடுத்த கிஃப்ட் மட்டும் ஏன் டாய் குடுத்தீங்க? ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்கும்போது, நம்ம ஃபேன் என்ன பண்றாருன்னா, இல்லங்க உங்களுக்கு பையன் இருக்குல்ல, சோ அதனால தான் வந்து இந்த டாய் குடுத்தோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லீ வந்து சிரிக்கிறாரு. நம்ம கூட வந்த பொண்ணு வந்து சிரிக்குது. என்னங்க அவருக்கு போய் பையன்றீங்க, லீ வந்து கலாய்க்கிறாரு. அவருக்கு ஒண்ணும் பையன்லாம் இல்லங்க. அவருக்கு ஒண்ணும் கல்யாணமே ஆகல. அவர் பாத்தீங்கன்னா சிங்கிள்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, நம்ம சாங்கே ஒண்ணும் சொல்லி என்னடி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அன்னைக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுக்கறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து உங்கள அப்பான்னு சொன்னானே, அதனால தான் நான் அப்படி நினைச்சேன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணும், அந்த லீ பையனும் என்ன பண்றாங்க, இல்ல, இல்ல அவர் வந்து இவரோட பையன்லாம் கிடையாது. அவர் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுங்க. அந்த பையனுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்பா, அப்பான்றாரு. சோ இதனால தான் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்ம ஜாங்கு, ஃபேங்கு, ஹீரோயின் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதான் வந்து ரியலைஸ் ஆகுது. இதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம கிட்ட வந்து கோவப்பட்டுருக்காங்க. குடிச்சு நம்மள வந்து தப்பு தப்பா வந்து பேசிட்டு, ஹாஸ்பிட்டல்ல பேசினது, இப்ப இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவரே பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கிறாரு. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்து சிரிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயினுக்கு வந்து டிஷ் எல்லாம் வச்சு இது பண்ணாரு. ஸோ ஒரேடியா நம்ம ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முடிஞ்சுது. அப்பாடி! அப்படின்ற மாரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, தனித்தனி கார்ல இந்த ஹெர்பல் கார்டனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஜாலியான மூட்ல இருக்கறத நம்ம லீயும், அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போற கார வந்து காட்டுறாங்க. நம்ம ஃபேன்லாம் வந்து கலாய்க்கிறாரு. இந்த மாரி நீங்க 2 பேரும் வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. பாவம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாரி அந்த லீ பையனோட நம்பர் இருந்தா குடேன். எனக்கு அந்த பையன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ட்ரை பண்ண போறேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா ஆகுறாங்க. இங்க ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி உனக்கு சின்ன பசங்கலாம் பிடிக்காதேடி அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சாங்க எத்தன நாள்டி நானும் வந்து சிங்கிளா இருக்குது. பரவால்ல சின்ன பையனாவும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரிடி அதெல்லாம் வந்து ஓகே தான். பட் அவன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது. நீ வேணா எப்படியாவது பண்ணிக்கோ, செஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, நம்ம ஜாங் என்ன பண்ணாங்க, சரி ஓகே நீ குடுக்கலன்னா என்ன, நான் ஒர்க் ரிலேட்டடா ஸ்ட்ரைட்டா அவன்கிட்டயே கேட்டுறேன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேனுக்கு வந்து செம்மையா வந்து கோவம் வருது. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ முடியும்னு வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த ஹெர்பல் கார்டனுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு வந்து ஓப்பன் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம ஹீரோவோட பிரைவேட் கார்டன் மாரியே தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா, வெச்சக்கண்ணு வாங்காம ஒரு பக்கம் அவங்களே பார்த்தீங்கன்னா, ரூட் விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாருமே ஜாலியா வந்து சந்தோஷமா பேசி, சிரிச்சு ஃபோட்டோலாம் வந்து எடுக்குறாங்க. ஸோ இந்த ஹேப்பியான இதோட தான் இப்போதைக்கு வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.